டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் தொகுதி 1 அரசியல் அறிவியல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது அலகு 2 அரசு, பேஜ் நம்பர் 28. அலகு 2 அரசு. இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசு என்ற சொல் முதலில் பயன்படுத்திய அரசியலறிஞர் யார்? விடை ஆ. நிக்கோலோ மக்கியவல்லி. செகண்ட் கொஸ்டின், லெவியான்தான் என்ற நூலில் எழுதியவர் யார்? விடை ஆ. ஹப்ஸ். தேர்ட் கொஸ்டின், கீழ்வருபவைகளில் எது அரசியலுள் குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது? விடை ஆ. நிலப்பரப்பு. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்வருபவைகளில் எது அரசின் அதிகாரத்துவத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது? விடை ஆ. அரசல் அமைப்பு. ஃபிஃப்த் கொஸ்டின், நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது எதன் எல்லைக்குட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டிலிருந்து முழுமையாக சுதந்திரம் அடைவது என்பதை நவீன அரசுகளில் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர்? விடை ஆ. எலியட். சிக்ஸ்த் கொஸ்டின், கீழ்கண்டவைகளில் நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ஆ. ஜீன் பொடீன். செவன்த் கொஸ்டின், கீழ்வருபவைகளில் எது நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல? விடை இ. மாத கடமைகள். எய்த் கொஸ்டின், தமிழக அரசாங்கத்தின் எந்த தலைச்சிறந்த திட்டம் இந்தியாவில் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது? விடை ஆ. மத்திய உணவு திட்டம். நைன்த் கொஸ்டின், இந்தியாவில் அரசியலமைப்பில் மக்கள் நல அரசு பற்றிய சிந்தனைகளை உள்ளடக்கிய பகுதி? ஆ. விடை பகுதி 4. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.